ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்தா அது மிகப்பெரிய யோகம் அப்படின்றோம். இல்லை குரு வந்து தேவ குருவானவர், இவர் அசுர குருவானவர், ஏற்கனவே அசுர குருவுக்கும் தேவ குருவுக்கும் வாய்க்கா தகராறு, இதில் என்ன கையை பிடிச்சிலத்தியாங்கிற கணக்கில் வந்து நம்ம பலன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்து அவர் ஆட்சியாக இருக்கார் அல்லது உச்சமாக இருக்கார் அல்லது ஆட்சி பெற்ற உச்சம் பெற்ற கிரகத்தோட சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்காந்துருந்து அதை குரு பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லது குருவோட சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கலாநிதி யோகம் அப்படின்னு பேர். அது என்னையா செய்யும் அந்த கலாநிதி யோகம் அப்படின்னா, அதுக்கு அதுலேயே பதில் இருக்குது. ஏகப்பட்ட நிதியை கொடுக்கும், அதாவது நிறைய பொருளாதாரத்தை கொடுக்கும், சொத்து சுகம் வாங்கி கொடுக்கும், கார் வண்டி வாகன வசதிகள் வரும். இத்தனையும் வந்தால் பேரும் புகழும் தன்னால் வரும்ல. அப்போ பேரு புகழை அடையக்கூடிய மிகப்பெரிய யோகம் கலாநிதி யோகம். இந்த கலாநிதி யோகம் குரு சுக்கிரன் சேர்க்கையினால் வர்றது. இது ரெண்டும் சேர்ந்து சண்டை ஓட்டு மண்டையை உடைச்சிக்கிறது. எது? குருவும் சுக்கிரன்.